அண்மை செய்தி. துபாயில் கார் ரேஸில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித்குமார் அங்கு பேட்டியளித்திருக்கிறார். பொறுப்பற்ற முறையில் சாலையில் வாகனம் ஓட்டும் இளைஞர்களால் பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்து இருப்பதாக அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக சமூக வலைதளங்கள் டாக்ஸிக்காக மாறிவிட்டன என்றும் அஜித்குமார் பேசியிருக்கிறார். உடல் நலத்தை விட மனநலனே முக்கியம் என்றும் துபாயில் உள்ள செய்தி ஊடகத்திற்கு நடிகர் அஜித்குமார் பேட்டியளித்திருக்கிறார். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என்றால் நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் என்றும் பேட்டியில் அஜித்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து வெறுப்பு பேச்சுகளும் முடிவுக்கு வர வேண்டும் என பிரார்த்திப்பதாக அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பற்ற முறையில் சாலையில் வாகனம் ஓட்டுவதால் இளைஞர்களால் பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும் அஜித்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக சமூக வலைதளங்கள் டாக்ஸிக்காக மாறிவிட்டன என்று அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். உடல் நலத்தை விட மனநலனே முக்கியம் என்றும் துபாயில் பேட்டியளித்த அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என்றால் நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் என்று துபாயில் பேட்டியளித்த அஜித்குமார் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அண்மை காலமாக சமூக வலைதளங்கள் டாக்ஸிக்காக மாறிவிட்டன என்று அஜித்குமார் வேதனையுடன் பேட்டியளித்திருக்கிறார். உடல் நலத்தை விட மனநலனே முக்கியம் என்று துபாயில் உள்ள செய்தி ஊடகத்திற்கு அஜித் பேட்டியளித்திருக்கிறார்.